எல்லா புகழும் இந்த உலகை படைத்து தனிமையில் இருந்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கும் வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை தங்கள் வாழ்க்கையில் முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம தோழர்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள் மீதிலும் மறுமை நாள் வரை சத்தியத்தை தூய்மையான எண்ணத்தோடு பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு நல்லடியார் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. வட்டியுடன் தொடர்பு வைத்திருக்கும் நிலையில் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்கலாமா என்ற ஒரு கேள்வி மௌலவி உமர் அலியுடைய இயக்கத்திலே இருக்கக்கூடிய ஒருவர் என்னிடம் கேட்டிருந்தார், இதற்கான தெளிவை வழங்கும்படி. அதற்கிணங்க இந்த கேள்விக்கான தெளிவை இந்த ஜும்மா வழியாக தெளிவுபடுத்தலாம் என்று விரும்புகின்றேன். வட்டியை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய பெரும்பாவங்களிலே ஒன்று. விபச்சாரம் பெரும்பாவம், சூது பெரும்பாவம், மது அருந்துவது பெரும்பாவம், களவெடுப்பது பெரும்பாவம், சூனியம் செய்வது பெரும்பாவம், சாஸ்திரம் பார்ப்பது பெரும்பாவம், அல்லாஹ் அல்லாதவர்களை அழைப்பது பெரும்பாவம், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சை செய்வது பெரும்பாவம், கடமையான 5 நேர தொழுகையை விடுவது பெரும்பாவம். இந்த பெரும்பாவங்களிலே ஷிர்க், குஃபரை ஏற்படுத்தக்கூடிய சில பாவங்களும் இருக்கின்றன. சூனியம் ஷிர்க், சாஸ்திரம் பார்ப்பது ஷிர்க், கஷ்டத்தின் போது அல்லாஹ் அல்லாதவர்களை அழைப்பது ஷிர்க், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சை செய்வது ஷிர்க், கடமையான தொழுகையை விடுவது ஷிர்க், குஃபர். இந்த பெரும்பாவங்களில் ஷிர்க்கையும் குஃபரையும் ஏற்படுத்தக்கூடிய பாவங்கள் தான் இவைகள். இவைகளிலிருந்து ஒருவர் தௌபா செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் முழுமையாக அந்த ஷிர்க்கிலிருந்து, குஃபரிலிருந்து விடுபட்டு அந்த பாவங்களிலிருந்து விலகி அல்லாஹ்வின்பால் மீண்டுதான் இஸ்லாத்துக்குள் நுழைய வேண்டும். ஷிர்க் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில், குஃபரை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் இஸ்லாத்துக்குள் நுழைய முடியாது. அதே போன்று ஷிர்க், குஃபர் என்று சொல்லப்படாத பெரும் பாவங்களிலே ஒன்றுதான் அர்-ரிபா என்று சொல்லப்படக்கூடிய வட்டி. இந்த வட்டியை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஷிர்க் என்றோ குஃபர் என்றோ சொல்லவில்லை. மாறாக மிகப்பெரிய பாவமாக இந்த வட்டி இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வட்டியை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்ற போது பின்வருமாறு சொல்லுகின்றான். 2வது அத்தியாயம் 275வது வசனம். அல்லதீன யஅகுலூன ரிபா, எவர்கள் வட்டி சாப்பிடுகின்றார்களோ, லா யகூமூன இல்லா கமா யகூமுல்லதி யதகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ், நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே மஹ்ஷர் மைதானத்திலே அவர்கள் எழும்புவார்கள். ஷைத்தானுடைய பிடிக்க ஆளானவன், ஷைத்தான் எவனை தொட்டானோ அந்த நபர், அந்த மனிதன் எப்படி எழும்புவானோ
இதே போன்ற நிலைமையில் நாளை மறுமை நாளிலே அவன் எழும்புவான் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். ஷைத்தானுடைய பிடிக்கு ஆளானவன், சூனியம் செய்யப்பட்ட ஒருவன், ஷைத்தான் சிந்தனையிலே ஒருவருடைய சிந்தனையிலே கோளாறை ஏற்படுத்திய ஒருவன் சுய சிந்தனையோடு இருக்க மாட்டான், புத்தி தடுமாற்றத்தோடு இருப்பான், வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுவான். இப்படியான நிலைமையில் நாளை மறுமை நாளிலே வட்டி சாப்பிடக்கூடியவன் எழும்புவான் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அந்த நேரத்தில் அவருக்கு சரியான சிந்தனை இருக்காது, சரியான புத்தி இருக்காது, புத்தி தடுமாற்றமான நிலைமையிலே நாளை மறுமை நாளிலே அவர் எழும்புவார். பொதுவாக நாளை மறுமை நாளிலே மஹ்ஷர் மைதானத்திலே எல்லோருடைய நிலைமையும் சரியான ஒரு நிலைமையிலே இருக்காது. அந்த மஹ்ஷர் மைதானத்திலே எல்லோரையும் அல்லாஹ் எழுப்பி கொண்டு வந்து நிறுத்தப்படக்கூடிய அந்த நிலைமையை அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகின்றான். யௌம தரவுனஹா தல்ஹலு குல்லு முர்தியாத்தின் அம்மா அர்லாத். பாலூட்டக்கூடிய ஒவ்வொரு தாயும் தான் பாலூட்டக்கூடிய அந்த குழந்தையை மறந்து விடுவார். கற்பமுள்ள ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய அந்த பிள்ளையை அவள் அப்படியே வழி தெரியாமலேயே பெற்று விடுவாள். ஆனால் இன்று ஒரு குழந்தையை பிரசவிப்பதற்கு ஒரு பெண் எவ்வளவு சிரமப்படுகின்றாள், எவ்வளவு கஷ்டப்படுகின்றார். எத்தனையோ வைத்தியர்கள் அவளுக்கு வைத்தியம் செய்தன் பிற்பாடுதான் அந்த குழந்தை பிறக்கின்றது. ஆனால் நாளை மறுமை நாளுடைய நிலைமை என்ன? கற்பமாக இருக்கக்கூடிய பெண் அவளை அறியாமலேயே அந்த குழந்தையை பிரசவித்து விடுவாள். அந்த அளவுக்கு மிக பயங்கரமான ஒரு நிலைமையாக இருக்கும் என்று அல்லாஹ் கூறிவிட்டு தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே நீங்கள் மக்களை காண்பீர்கள், சுகாரா வெறி பிடித்தவர்களை போன்று அவர்கள் அலைந்து தெரிவார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், வமாஹும் பிசுகாரா, அவர்கள் நாளை மறுமை நாளிலே வெறி பிடித்தவர்கள் அல்ல, மது அறிந்திருக்க மாட்டார்கள், போதை வஸ்துக்களை சாப்பிட்டிருக்க மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், வலாகின் அஸாபல்லாஹி ஷதீதுன், எனினும் அல்லாஹ்வுடைய தண்டனை கடுமையானது. இதனை பார்த்து மதி மயங்கி புத்தி தடுமாறி வெறி பிடித்தவர்களை போன்று எல்லா மனிதர்களும் அந்த மஹ்ஷர் மைதானத்திலே காட்சி அளிப்பார்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். சுய சிந்தனையோடு நல்ல அறிவோடு இருக்கக்கூடியவர்களுடைய நிலைமையை அல்லாஹ் அல் குர்ஆனிலே இவ்வாறு விவரிக்கின்றான் என்றால், வட்டி சாப்பிடக்கூடியவன், வட்டியோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடியவனுடைய நிலைமை என்ன? அவனை விசேடமாக அல்லாஹ் சொல்லுகின்றான், ஷைத்தானுடைய பிடிக்கு ஆளானவனை போன்று அவன் அந்த மஹ்ஷர் மைதானத்திலே காட்சி அளிப்பான். எல்லா மனிதர்களையும் விட ஒரு படி மேலாக மோசமான நிலைமையிலே, புத்தி இல்லாத புத்தி தடுமாற்றமான நிலைமையிலே அவன் காட்சி அளிப்பான் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான். எனவே வட்டி எடுப்பவன், அதனோடு தொடர்பு வைக்கக்கூடியவன் இருக்கின்றானே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் தன் தாயோடு விபச்சாரம் செய்வதற்கு சமன் என்று சொன்னார்கள். வட்டி சாப்பிடக்கூடியவன் எடுப்பவன் மாத்திரமல்ல, சஹீஹ் முஸ்லிமிலே ஹதீஸ் வருகின்றது, வட்டி எடுக்கக்கூடியவன், வட்டி கொடுக்கக்கூடியவன், வட்டிக்கு சாட்சியாக இருக்கக்கூடியவர்கள், அதற்கு எழுதக்கூடியவர்கள், ஹும் சவா, அனைவரும் பாவத்திலே சமமானவர்கள், அனைவருக்கும் ஒரே விதமான தண்டனை தான் கிடைக்கும், எடுப்பவனுக்கும் கொடுப்பவனுக்கு மாத்திரம் தண்டனை கடுமையானது என்று நாங்கள் ஒருபோதும் சிந்தித்து விடக்கூடாது. ஹதீஸிலே வருகின்றது, ஹும் சவா, அனைவரும் சமமானவர்கள். எனவே வட்டியோடு தொடர்பு வைக்கக்கூடியவன் இருக்கின்றானே, தன்னுடைய தாயோடு விபச்சாரம் செய்வதற்கு சமன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். விபச்சாரத்திலேயே மிக மோசமானது கேடுகட்ட விபச்சாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன்னுடைய அண்டை வீட்டு பெண்ணோடு விபச்சாரம் செய்வது. ஏனென்றால்
பாதுகாப்பு அளிக்க வேண்டியவன் அந்த பாதுகாப்பை அளிக்காமல் அவளுக்கு துரோகம் செய்து அந்த பெண்ணோடு தவறான நடத்தையில் ஈடுபடுகின்றான் என்றால் அது மோசமான விபச்சாரம். பக்கத்தை விட்டு பெண்ணோடு விபச்சாரத்தில் ஈடுபடுவது, பக்கத்தை விட்டு பெண்ணோடு விபச்சாரம் செய்வதையே மிக மோசமான விபச்சாரம் என்று இஸ்லாம் கூறுகின்றது என்றால் தன்னை பெற்று வளர்த்த தாயோடு விபச்சாரம் செய்வது எவ்வளவு மோசமானது என்று சற்று சிந்தித்து பாருங்கள். அந்த அளவுக்கு மிகவும் மோசமான ஒரு பாவம் தான் இந்த வட்டி. அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே வருகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு திர்ஹம் ஒருவன் வட்டி சாப்பிடுகின்றான் என்றால், ஒரு திர்ஹம் என்று சொன்னால் எமது பாஷையிலே ஒரு ரூபாய் ஒருவன் வட்டி சாப்பிடுகின்றான் என்றால் அவன் தன்னுடைய தாயோடு 36 முறை விபச்சாரம் செய்வதை விட கடுமையானது என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், தன்னுடைய தாயோடு 36 முறை விபச்சாரம் செய்வதை விட கடுமையானது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வட்டியோடு எந்த விதமான சம்பந்தம் வைத்துவிடக் கூடாது. ஆனால் இன்று என்ன நடக்கின்றது? ஒரு ரூபாய்க்கு தான் வட்டியோடு தொடர்பு வைக்கின்றார்களா? கோடான கோடி, பல இலட்சக்கணக்கான, பல ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் வட்டியோடு சம்பந்தப்பட்ட வியாபாரமாகவே இன்று இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் சற்று சிந்தியுங்கள். 10 ரூபாய் ஒருவன் வட்டி சாப்பிடுகின்றான் என்றால் 360 முறை தன்னுடைய தாயோடு விபச்சாரம் செய்வதற்கு சமன் அல்ல, அசத்து, அதனை விடவும் கடுமையானது என்று சொன்னார்கள். 360 முறை ஒருவன் ஒரு நாளைக்கு 10 ரூபாய் வட்டியோடு சம்பந்தம் வைக்கின்றான். 10 ரூபாய் வட்டி எடுக்கின்றான், 10 ரூபாய் வட்டி கொடுக்கின்றான் என்று சொன்னால் 360 முறை தன்னை பெற்று வளர்த்த தாயோடு விபச்சாரம் செய்வதற்கு சமன், அதனை விட கடுமையானது என்று. அப்படி என்றால் விபச்சாரத்தின் மூலம் பெறப்பட்ட ஒரு பணம் என்று நான் கருத வேண்டும். திருமணம் முடித்து விபச்சாரம் ஒருவன் செய்கின்றான் என்று சொன்னால் இஸ்லாம் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன? அவனை கழுத்து வரைக்கும் தோண்டி புதைத்து கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு சித்திர வலை என்று பாருங்கள் விபச்சாரத்துக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை. பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு தண்டனை இஸ்லாம் வைத்திருக்கிறது. சித்திர வலையை தடை செய்கின்ற இஸ்லாம் சமூக விரோத செயல், சமூகத்தை சீரழிக்கக்கூடிய செயல்தான் விபச்சாரம். அந்த விபச்சாரம் செய்தவன் திருமணம் முடித்து ஒருவன் செய்கின்றான் என்றால் வதை செய்து, அவனை சித்திரவதை செய்து, கல்லால் எறிந்து பல மணித்தியாலங்களில் அவனுடைய உயிர் பிரியவும் வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு நிமிடத்தில் உயிர் பிரிவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. சித்திரவதை செய்து கொள்ள வேண்டும், அதனை ஒரு கூட்டம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இதற்கு பிறகு அவர்கள் இந்த பிரயாணத்தில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக. அப்படி என்றால் 10 ரூபாய் ஒருவன் வட்டி சாப்பிடுகின்றான் என்றால், திருமணம் முடித்த ஒருவன் வட்டியோடு சம்பந்தப்படுகின்றான், கொடுக்கின்றான், எடுக்கின்றான் என்றால் 360 முறை அவனை தோண்டி புதைத்து கல்லால் எறிந்து கொள்வதற்கு சமன், அதை விட கடுமையானது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சற்று சிந்தியுங்கள். ஆனால் இன்று மக்களுக்கு மத்தியிலே சர்வ சாதாரணமாக இந்த வட்டியோடு தொடர்பு இருந்து கொண்டிருக்கின்றது. பொருளாதாரமே வட்டியோடே சம்பந்தப்பட்டிருக்கின்றது. மதிப்பில்லை, வாகனத்தோடு வாழ வேண்டும், பெரும் பங்களா வீட்டு வசதியோடு வாழ வேண்டும், காய் பூமியோடு வாழ வேண்டும். வட்டியோடு தொடர்பு வைத்தால்தான், வங்கியோடு தொடர்பு வைத்தால்தான் நாங்கள் சுகபோகமாக வாழ முடியும் என்று எண்ணுகின்றார்கள். நாளை மறுமை நாளிலே சுய புத்தியற்றவர்களாக எழுப்பப்படுவார்கள். தன்னுடைய தாயோடு விபச்சாரம் செய்வதை விட கடுமையான தண்டனைக்குரிய குற்றம். ஆனால் களிமா சொன்ன ஒருவன் பன்றியின் மாமிசத்தை விற்பானாக இருந்தால் அதனை சமூகம் மிகப்பெரிய குற்றமாக கருதும். ஆனால் வட்டியோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடியவர்கள் பெரும் பெரும் ஹாஜியார்கள், பெரும் தாடிகளை வைத்திருக்கின்றார்கள், தொப்பி அணிந்திருக்கின்றார்கள், ஜுப்பாக்களை போட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாகனங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க வட்டியோடு சம்பந்தப்பட்டு. பன்றியின் மாமிசத்தை விட்டு நீங்கள் விரண்டோடுகின்றீர்கள். அதனை விட மிக கடுமையாக சொல்லப்பட்டதுதான் இஸ்லாத்திலே வட்டி.
தாயோடு விபச்சாரம் செய்துவிட கடுமையானது, கொடூரமான பாவத்தை பெற்றுத் தரக்கூடியது. சிந்திக்கின்றார்களா? சிந்திப்போம், திருத்துவோம். மேலதிக விளக்கங்களை இரண்டாவது ஜுமாலை தருகின்றேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ். الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد. அதே போன்று அல்லாஹ் இரண்டாவது அத்தியாயத்தின் 280வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், فَإِن لَّمْ تَفْعَلُوا, நல்லுபதேசம் வந்ததன் பிறகு அவர்கள் வட்டியிலிருந்து விலகிக் கொள்ளவில்லை என்று சொன்னால், فَأَذَنُوا بِحَرْبٍ مِّنَ اللَّهِ وَرَسُولِهِ, அல்லாஹ்விடமிருந்தும் அவருடைய தூதரிடமிருந்தும் யுத்த பிரகடனத்தை அவர் ஏற்றுக்கொள்ளட்டும். அப்படி என்றால் வட்டியோடு சம்பந்தப்படக்கூடியவனுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் யுத்த பிரகடனம் செய்கின்றார்கள். இஸ்லாமிய ஆட்சி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் வட்டியோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவன் அதிலிருந்து விலகி நடக்கவில்லை என்று சொன்னால் அவனோடு யுத்தம் செய்யப்படும், அவன் வெட்டப்பட வேண்டியவன் என்று அல்குர்ஆன் சொல்கின்றது. வெட்டப்படக்கூடிய ஒருவன் முஸ்லிமாக இருக்க முடியுமா? ஒரு முஸ்லிமை ஒருபோதும் கொல்ல முடியாது, அவருடைய இரத்தத்தை ஓட்ட முடியாது. இது எதனை காட்டுகின்றது? குஃப்ர் என்று வராவிட்டாலும், ஷிர்க் என்று வராவிட்டாலும், வட்டியிலிருந்து ஒருவன் விலகி நடக்கவில்லை என்றால் இஸ்லாமிய ஆட்சி இருக்கின்ற போது அவன் வெட்டப்பட வேண்டியவன், முஸ்லிமை வெட்ட முடியாது. இது எதை காட்டுகிறது? இதில் என்ன விளங்குகிறது? அவன் முஸ்லிம் இல்லை என்பதைத்தான் எங்களால் புரிய முடிகிறது. விபச்சாரம் செய்கின்றான் ஒருவன், களவெடுக்கின்றான், பெரும்பாவம். ஆனால் இவைகளுக்கு ஒரு முஸ்லிமை அவன் முஸ்லிம் இல்லை என்று வர மாட்டான். நாளை மறுமை நாளிலே சில நேரங்களில் இரகசியமாக அவன் செய்து இருந்து அல்லாஹ்வுக்கு அது தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நாடினால் நரகத்துக்கு போட்டு அவனை நரகத்திலிருந்து வெளியாக்கி சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுவான். பெரும்பாலும் எரி எரி என்று எரிந்து நஹருல் ஹயாத்திலே அல்லாஹ் கழுவி சொர்க்கத்துக்கு அனுப்பக்கூடிய சாராரும் இருக்கின்றார். ஆனால் வட்டியோடு சம்பந்தப்படக்கூடியவன் இருக்கின்றானே, இவனோடு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் யுத்த பிரகடனம் செய்கின்றார்கள், அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். வட்டியோடு சம்பந்தப்படக்கூடியவர்கள் விடயத்தில் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கின்றான், இரண்டாவது அத்தியாயத்தின் 275வது வசனத்திலே, வமன் ஆத ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார், தெளிவான நல்லுபதேசம் வருகின்றது. வட்டி எடுக்கக்கூடாது, வட்டி கொடுக்கக்கூடாது, வட்டிக்கு சாட்சியாக இருக்கக்கூடாது, வட்டிக்கு எழுதக்கூடாது என்று தெளிவான நல்லுபதேசம் வந்ததன் பிறகும் யார் மீண்டும் அந்த தவறை செய்கின்றார்களோ ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள் நரகவாசிகள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அந்த நரகத்தை அவர்கள் என்றென்றும் தொடர்ச்சியாக இருப்பார்கள். வட்டியோடு சம்பந்தப்படக்கூடியவர்கள் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? குர்ஆன் என்ன சொல்லுகின்றது? நரகவாசிகள், நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். ஆனால் குஃப்ர் என்று வரவில்லை, ஷிர்க் என்று வரவில்லை. ஆனால் நரகவாசிகள் நரகத்திலே என்றென்றும் தொடர்ந்து இருப்பார்கள். விபச்சாரம் செய்தவன் ரகசியமாக செய்திருக்கின்றான், தெரியாது. களவெடுத்திருக்கின்றான், தெரியாது. நாளை மறுமை நாளில் அல்லாஹ் அவனுக்கு தண்டனையை கொடுத்து நரகத்துக்கு சென்றாவது அதிலிருந்து அவன் விடுபட்டு சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். ஆனால் அவர்களை, அந்த விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களை, களவெடுக்கக்கூடியவர்களை இஸ்லாம் நரகவாசிகள் என்று சொல்லவில்லை. ஆனால் வட்டியோடு சம்பந்தப்படக்கூடியவர்கள், வட்டியோடு தொடர்பு வைக்கக்கூடியவர்களை அஸ்ஹாபுன் நார், நரகவாசிகள், நரகத்துக்கே உரியவர்கள், அதுதான் அதனுடைய அர்த்தம் என்று சொல்லிவிட்டு இஸ்லாம் நிறுத்தவில்லை. ஹும் ஃபீஹா ஹாலிதூன்,
அந்த நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். இந்த சத்திய கூட்டத்துக்குள் நரகத்துக்கு சென்று நரகத்திலே தண்டனை அனுபவித்து விட்டு வெளியேறி சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு சாரார் இருப்பார்கள். ஆனால் வட்டியோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடியவர்கள் வெளியேற மாட்டார்கள். என்ன காரணம்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், நரகவாசிகள் நரகத்திலே ஹாலிதூன், நிரந்தரமாக இருப்பார்கள். நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் வெளியேறுவார்களா? வெளியேற மாட்டார்கள். எனவே நாம் எப்படி சிந்திக்க வேண்டும்? ஷிர்க் குஃபர் என்று வரவில்லை தானே என்று சிந்திக்க கூடாது. ஷிர்க் குஃபருக்கு என்ன முடிவோ அதே முடிவுதான் வட்டியோடு சம்பந்தப்படக்கூடிய. ஷிர்க் குஃபருடைய முடிவு என்ன? நரகத்துக்கு அவன் செல்வான், நரகத்திலே நிரந்தரமாக இருப்பான். சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். ஷிர்க்கை செய்யக்கூடியவனுக்கும் குஃபரை செய்யக்கூடியவனுக்கும் நிரந்தரமாக நரகத்திலே இருப்பான் ஷிர்க் குஃபரை செய்தவன். இதே போன்றுதான் வட்டியோடு சம்பந்தப்படக்கூடிய நிரந்தரமாக தொடர்ச்சியாக இருப்பான் நரகத்துக்குள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே இப்படி வட்டியோடு தொடர்புபட்ட ஒருவர் முஸ்லிம் ஆகுவதாக இருந்தால் முழுமையாக அதிலிருந்து விடுபட்ட நிலைமையில் தான் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும். சூனியம், சாஸ்திரம், அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கின்றார், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சை வைக்கின்றார். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அந்த ஷிர்க்கிலிருந்தும் குஃபரிலிருந்தும் விடுபட்டு தௌபா செய்தன் பிற்பாடுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதே போலதான் வட்டி. வட்டியுடைய முடிவும் ஷிர்க்குக்கும் குஃபருக்கும் என்ன முடிவோ நாங்கள் முடிவைத்தான் பார்க்க வேண்டும், நதீஜாவை. நதீஜா என்ன? ஷிர்க்குடைய முடிவு நரகத்துக்கு செல்வான், நிரந்தரமாக இருப்பான். குஃபருடைய முடிவு என்ன? நரகத்துக்கு செல்வான், நிரந்தரமாக நரகத்திலே இருப்பான். வட்டியுடைய முடிவு என்ன? வட்டியோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடிய முடிவு என்ன? நரகவாசி, நரகத்திலே தொடர்ந்து இருப்பான். எனவே இது தெளிவாக எதனை காட்டுகின்றது? வட்டியோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அந்த வட்டியிலிருந்து முழுமையாக விடுபட்டதன் பிற்பாடுதான் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதனைத்தான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். 2வது அத்தியாயத்தின் 275வது வசனத்திலே, ஃபமன் ஜாஅஹு மௌஇலத்துன் மிர் ரப்பிஹி, எவனுக்கு அவனுடைய ரப்பிடமிருந்து தெளிவான உபதேசம் வந்துவிட்டதோ, வட்டியோடு தொடர்பு வைக்க கூடாது என்று, ஃபன்தஹா, அவன் வட்டியிலிருந்து முற்றாக விலகி நடக்க வேண்டும். ஃபலஹு மா ஸலஃப், அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் அவன் வட்டியோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றான் என்றால், அவன் வட்டி எடுத்திருக்கின்றான், கொடுத்திருக்கின்றான் என்றால் அது அவனுக்குரியது, அது தப்பு இல்லை. அதற்காக அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். வஅம்ருஹு இலல்லாஹ், அவனுடைய காரியம் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது என்று அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? நல்லுபதேசம் வந்ததன் பிறகு வட்டி எடுக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது, தொடர்பு வைக்கக்கூடாது என்று உபதேசம் வந்ததன் பிறகு ஃபன்தஹா, அதனோடு முழுமையாக தொடர்பு வைக்காமல் விலகி நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே விலகி நடக்க வேண்டும். வட்டியோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடிய நிலையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிலிருந்து முற்றாக விலகியதன் பிறகுதான் ஈமான் கொள்ள வேண்டும். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வதரு மா பக்கிய மினர் ரிபா, வட்டியிலிருந்து எஞ்சி இருக்கக்கூடியதையும் விட்டு விடுங்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்களா? ஈமான் கொண்டு விட்டீர்களா? பையச் செய்து ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே சேர்ந்து விட்டீர்களா? எஞ்சி இருக்கக்கூடிய வட்டியையும் அப்படியே விட்டுவிடுங்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் அல்லாஹ்வுடைய தண்டனையையும் பயந்த விசுவாசம் கொண்டிருந்தால், முஃமின்களாக இருந்தால் எஞ்சி இருக்கக்கூடியவற்றை விட்டுவிடுங்கள். எனவே இது எதனை காட்டுகிறது? விசுவாசம் கொண்டதன் பிறகு வட்டியோடு எந்த தொடர்பும் வைக்க முடியாது. வட்டியுடனான எல்லா தொடர்புகளையும் முடித்துக் கொண்டுதான் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த அல் குர்ஆனிய வசனம் தெளிவாக எடுத்துச் சொல்கின்றது. இதே போன்று அல்லாஹ் இன்னொரு ஆயத்திலே சொல்கின்றான். 2வது அத்தியாயத்தில் 279வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான்,
வஇன் துபுதும் ஃபலகும் ரூஸ் அம்வாலிக்கும். நீங்கள் வட்டியோடு உள்ள தொடர்பிலிருந்து மீண்டு தௌபா செய்து ஈமான் கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னால் ஃபலகும் ரூஸ் அம்வாலிக்கும், உங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்துடைய அந்த அடிப்படை மாத்திரம் தான் இருக்கிறது, மூலம் மாத்திரம் தான் உங்களுக்கு உரியது. இது எதனை காட்டுகின்றது? தௌபா செய்து மீண்டதன் பிறகு வட்டியோடு எந்த தொடர்பு வைக்க முடியாது. வட்டியுடனான எல்லா தொடர்புகளையும் முடித்துக் கொண்டதன் பிறகுதான் ஈமான் கொள்ள வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த அல் குர்ஆனிய வசனம் தெளிவாக சொல்கிறது. தௌபா செய்து விட்டீர்களா? தௌபா செய்ததன் பிறகு வட்டியோடு தொடர்பு வைக்க முடியாது. உங்களுடைய அந்த பொருளாதாரத்தினுடைய மூலம், அந்த அடிப்படை, அதனை மாத்திரம்தான் உங்களால் எடுக்க முடியும், வேறு எதனையும் எடுக்க முடியாது. அப்படி என்றால் ஒருவர் வட்டி எடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் தௌபா செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், எடுத்த பணத்தை மாத்திரம்தான் கொடுக்க வேண்டும். 10,000 வட்டி எடுத்திருக்கின்றார், பணம் எடுத்திருக்கின்றார், அந்த 10,000 மாத்திரம்தான் கொடுக்க முடியுமே ஒழிய அதனுடைய வட்டியை கொடுக்க முடியாது. 12,000, 2,000 அதிகமாக, 5,000 அதிகமாக கொடுக்க முடியாது. அதே போன்று வட்டிக்கு பணம் கொடுத்திருக்கின்றார், எவ்வளவு பணம் கொடுத்திருக்கின்றாரோ 20,000 கொடுத்திருக்கின்றார் என்றால் 20,000 மாத்திரம்தான் எடுக்க முடியும், 25,000 எடுக்க முடியாது. எனவேதான் அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கின்றார், நீங்கள் தௌபா செய்து மீண்டு விட்டால் உங்களுடைய பொருளாதாரத்திலே அந்த மூலம், அந்த அடிப்படை, அந்த தலை, அதை மாத்திரம்தான் உங்களால் எடுக்க முடியும். இது எதை காட்டுகிறது? தௌபா செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பிறகு வட்டியோடு எந்த தொடர்பும் எந்த சம்பந்தம் வைக்க முடியாது என்பதை அழகாக இந்த அல் குர்ஆனிய வசனம் தெளிவாக சொல்கின்றது. எனவே இதே போன்று அல்லாஹ் அல் குர்ஆன் இன்னொரு இடத்திலே சொல்கின்றான், 7வது அத்தியாயம் 153வது வசனம், வல்லதீன அமிலு ஸய்யாத்தி, எவர்கள் தீமைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள், சும்ம தாபு மின் பாதியா, தீமைகளை செய்து கொண்டது இருக்கின்றார்கள், பிறகு அவர்கள் தௌபா செய்கின்றார்கள், செய்த தீமைகளை உணர்கின்றார்கள், செய்த தீமைகளிலிருந்து அவர்கள் மீளுகின்றார்கள். தாப என்று சொன்னால் மீண்டார், பாவத்திலிருந்து மீண்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவது, இதுதான் தௌபா. பாவத்திலிருந்து முற்றாக அவர் விலக வேண்டும். பாவத்தோடு வட்டியோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே ஒருவர் இஸ்லாத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது தௌபா அல்ல. தௌபா என்று சொன்னால் அந்த பாவத்திலிருந்து முற்றாக விலக வேண்டும், அதுதான் தௌபா. மீண்டான், தாபா என்றால் மீண்டான். இதைத்தான் அல் குர்ஆன் சொல்லுகின்றது. தீமைகளை செய்யக்கூடியவர்கள் சும்ம தாபு மின் பாதியா, அந்த தீமைகளுக்கு பிறகு அவர்கள் அந்த தீமைகளிலிருந்து விலகி அல்லாஹ்வின் பக்கம் மீண்டால், மீண்டு வஆமனு, விசுவாசம் கொள்வார்களேயானால், எப்படி அழகா சொல்லுகின்றார், பாவங்களிலிருந்து அவர்கள் மீண்டு வஆமனு, அதன் பிறகுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்ன ரப்பக மின் பஅதிஹா லகஃபூருர் ரஹீம், நிச்சயமாக உங்களுடைய ரப்பு அந்த பாவங்களிலிருந்து விலகி மீண்டு அதன் பிறகு ஈமான் கொண்டால் மன்னிக்க கூடியவனும் இரக்கம் காட்டக்கூடியவனுமாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் செய்கின்றான். எனவே செய்யக்கூடிய அனைத்து பாவங்களிலிருந்தும், அனைத்து என்று சொல்கின்ற போது குஃபுரு, ஷிர்க்கு, பெரும் பாவங்களிலிருந்து முற்றாக விலகிதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் சில நேரங்களில் சிறு சிறு பாவங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றால் முடியும். அதிலிருந்தும் விலகி நடக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம், தௌபா அவர்கள் இருக்க வேண்டும். அதன் பிறகு சிறு சிறு பாவங்கள் நடக்கின்றது என்றால் இதற்கு அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான், 4வது அத்தியாயம் 31வது வசனத்திலே, இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்கும் நுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வ நுத்கில்கும் முத்கலன் கரீமா, நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு தடுத்த பெரும் பாவங்கள் என்று தவிர்த்து நடப்பீர்களேயானால், சூது, மது, அதே போன்று களவெடுப்பது,
அதே போன்ற வட்டி இது போன்ற பெரும் பாவங்கள் இருந்து நீங்கள் தவிர்த்து நடப்பீர்களேயானால் நுக்கஃபிர் அன்கும் செய்யாத்திக்கும், உங்களை விட்டும் நீங்கள் செய்யக்கூடிய சிறு சிறு பாவங்களை நாங்கள் போக்கி விடுவோம். ஒனுதுகில்கும் முதுகலன் கரீமா, சங்கையான சொர்க்கமாகிய அந்த சொர்க்கத்துக்குள் உங்களை நுழைவிப்போம் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான். எனவே வட்டியோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடிய நிலைமையிலே இஸ்லாத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியாது. வட்டியிலிருந்து முழுமையாக விடுபட்டு இதன் பிறகுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். எனவே வட்டியோடு எந்த விதமான தொடர்பும் வைக்க கூடாது. இன்று முழுக்க முழுக்க உலகத்தினுடைய பொருளாதாரம் வட்டியிலேயே தங்கியிருக்கின்றது. எங்கள் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் பாதுகாத்து உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அருள் செய்வானாக என வேண்டி நிறைவு செய்கின்றேன். அப்போது கூறி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ்.